அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். கதையல்ல நிஜம் என்றால் அது நிஜம்தான். நாம் இன்னைக்கு இந்த தலைப்பிலே யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சேலம் அர்த்தநாரீஸ்வர வர்மா அவரை பற்றி தான் பேச போகிறோம். சேலத்திலே சுகவனேஸ்வரர் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனுடைய வரத்தால் கிடைக்கப்பெற்ற ஒரு தவ புதல்வர் தான் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர வர்மா. 27/7/1874 ஐயா அவர்கள் பிறந்தார்கள். இந்திய விடுதலைக்காக பல பரிணாமங்களை எடுத்தவர், விஸ்வரூபங்களை எடுத்தவர். எப்படின்னு சொன்னா, எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, கவிதையாளராக, சமூக தொண்டாளராக, இப்படி பல பரிணாமங்களை எடுத்து இந்திய விடுதலைக்காக போராடியவர். மூதறிஞர் ராஜாஜியும் ஐயாவும் பள்ளி தோழர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மூதறிஞர் ராஜாஜி அவர்களால் ராஜ ரிஷி என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர். அர்த்தநாரீஸ்வர வர்மா ஐயா அவர்கள் மிகச் சிறப்பான விஷயங்களை, கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். மகாகவி பாரதிக்கு இணையான கவிஞர் என்று வி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் அர்த்தநாரீஸ்வர வர்மா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஐயாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அவர் பிறந்த அதே மாவட்டத்திலேயே பிறந்தும் கூட அவரை பற்றி அறியாமல் இருக்கிறோமே என்ற ஒரு குற்ற உணர்வு தான் என்னுள் மிகுந்திருக்கிறது நண்பர்களே. இப்படி ராஜரிஷி பட்டம், மகாகவி பாரதியினுடைய இணையானவர் என்று பாராட்டப்பட்ட அர்த்தநாரீஸ்வர வர்மா ஐயா அவர்கள் காந்தியை பின்பற்றி வாழ்ந்தவர், காந்திய கொள்கைகளை கடைபிடித்தவர். அவருடைய அதற்காக தொடர்ந்து கதராடையை மட்டுமே அணிந்து வாழ்ந்தவர். இன்றைக்கு மதுவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் அறிவோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். மரக்காணத்திலே 28 பேர், கள்ளக்குறிச்சியிலே 67 பேர், தஞ்சாவூரிலே, திருச்சியிலே, சேலத்திலே, ஈரோட்டிலே என்று பல உயிர்களை பலிகொண்டிருக்கக்கூடிய அந்த மதுவினுடைய அடிமைக்கு ஆளான மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய ராஜாஜி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று 1937 தமிழகத்திலே சேலம் மாவட்டத்திலே மட்டும் மதுவிலக்கை அமல்படுத்திய மாபெரும் தலைவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர வர்மா அவர்கள். சேலம் மாவட்டம் என்றால் எது தெரியுமா? மொத்தம் தமிழகமே 9 மாவட்டங்களாக இருந்தது. சேலம் மாவட்டம் என்பது ஒசூரிலே இருந்து இங்கே கரூர் வரைக்கும் இணைந்த பகுதி தான் சேலம் மாவட்டம். இந்த முழுக்க மது இல்லாத மாவட்டமாக நாம் இருந்திருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக இருந்தவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வர்மா என்றால் மிகையாகாது. மகாகவி பாரதியார் அவர்கள் இறந்த பொழுது அத்தனை மக்கள் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டு அவரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதற்கோ அவரை பாராட்டுவதற்கோ தயங்கிய பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் பாரதியை பற்றி புகழ்ந்து கவிதை எழுதி சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பதிப்புரை செய்தவர் ஐயா அர்த்தநாரீஸ்வரர் வர்மா அவர்கள். எவ்வளோ தைரியம் பாருங்க.
ஐயா அவர்கள் நடத்திய பத்திரிகைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, பார்ப்போம். ஐயா அவர்கள் நடத்திய வீரபாரதி பத்திரிகை மிகப்பெரிய எழுச்சியை மக்களிடையே பெற்றது. மக்களை சுதந்திர வேட்கையிலே தள்ளியது. ஆங்கிலேய அரசாங்கம் சிறப்பு சட்டம் ஒன்றை போட்டு வீரபாரதி பத்திரிகையை, அதுவும் தமிழ் பத்திரிகையை தடை செய்தது என்று சொன்னால் அது ஐயா அர்த்தநாரீஸ்வரவர்மா நடத்திய அந்த பத்திரிகை தான். அவர்கள் மேலும் பல பத்திரிகைகளை நடத்தினார்கள். சத்திரியன் என்ற பத்திரிகை, வீரபாரதி என்ற பத்திரிகை, தமிழ் மன்னன் என்ற பத்திரிகை, சத்திரிய சிகாமணி என்ற பத்திரிகைகளை எல்லாம் எழுதி மக்கள் மனதிலே சுதந்திர வேட்கையை விதைத்தார்கள். 1923ஆம் ஆண்டு சேலத்திற்கு சித்தரஞ்சன் தாஸ் ஐயா அவர்கள் வந்த பொழுது அந்த மாநாட்டிலே அவரை வரவேற்று வரவேற்புரை ஆற்றியவர் ஐயா அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்கள். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலைக்கு காந்தியடிகள் 1934 வந்த பொழுது காந்தியடிகளையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றியவர் அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்கள். அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்கள் எழுதிய கவிதைகள் அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மனதிலே தொடர்ந்து உச்சரிக்கக்கூடிய நிலையிலே இருந்தது. நமது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய கவிதையான தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகம் இன்றும் என்றும் எப்படி தமிழர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறதோ அதுபோல அன்றைய காலகட்டத்திலே அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்கள் எழுதிய பாடுபட்டு உழைப்பது ஒரு தேசம், அந்த பலனை அனுபவிப்பது வேறொரு தேசம் என்ற அந்த வாசகம் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு போர்க்குரலாக எழுந்தது என்றால் அது மிகையாகாது. ஐயா அவர்கள் 90 வயதிலே திருவண்ணாமலையிலே வாழ்ந்து மறைந்தார்கள். அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியான ஏழைகளுக்கு உதவுவதும் இந்த மதுவிலக்கை ஒழிப்பதும் நம்முடைய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு நாம் பாடுபட வேண்டும் என்று கூறி ஐயாவினுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.